ஹலோ பசங்களா! கதை கேட்க ரெடியா? சரி வாங்க, கதைக்குள்ள போகலாம். ஒரு காட்டுல 4 பசுக்கள் சந்தோஷமா, ஒத்துமையா வாழ்ந்து வந்தாங்க. அங்க ஒரு சிங்கமும் வாழ்ந்து வந்துச்சு. வெள்ளை நிற பசு, கருப்பு நிற பசு, பழுப்பு நிற பசு, மஞ்சள் நிற பசு. இந்த 4 பசுக்களும் சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சிங்கத்துக்கும் இந்த 4 பசுக்களை வேட்டையாடணும்னு ரொம்ப நாளா ஆசை. அந்த சிங்கம் பசுக்கள் தாக்க போச்சு. ஆனா அவங்க சிங்கத்தை விரட்டி அடிச்சிட்டாங்க. இந்த சிங்கம் இந்த 4 பசுக்களும் ஒத்துமையா இருக்கிறதுனால தான் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. இவங்கள எப்படியாவது பிரிச்சே ஆகணும்னு ஒரு திட்டம் போட்டுச்சு. பசுக்கள் எப்படியாவது சாப்பிட்டே ஆகணும்னு ஒரு பசுவா தனித்தனியா கூப்பிட்டு மத்த பசுக்களை பத்தி குறை சொல்லுச்சு. இந்த பசுக்களும் இந்த சிங்கத்தோட தந்திரத்தை தெரியாம சிங்கம் நம்மளுக்கு நல்லதுதான் நினைக்குதுன்னு பசுக்கள்லாம் சிங்கத்தோட வலையில விழுந்துட்டாங்க. அவங்களோட நண்பர்கள்லாம் அவங்களுக்கு துரோகம் செய்யறதா எண்ணுனாங்க. ஒரு பசுவும் மத்த பசுக்களை விட நான் தான் பெருசுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. சிங்கத்துக்கும் ஒரே சந்தோஷம். நம்மள எல்லா பசுக்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இந்த சிங்கம் தினமும் பசுக்கள் கிட்ட போய் ஒரு பசுக்கள் கிட்டயும் மத்த பசுக்களை பத்தி தினமும் குறை சொல்ல ஆரம்பிச்சிச்சு. இந்த பசுக்களுக்கும் மத்த பசுக்கள் மேல வெறுப்பு அதிகமாயிட்டே இருந்துச்சு. அவங்களுக்குள்ள இருந்த நட்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு 4 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அவங்க 4 பேரும் பிரிஞ்சது சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதுதான் அவங்கள வேட்டையாட சரியான நேரம்னு தோணுச்சு. இனி இந்த 4 பசுக்களும் நான் சொல்றத தான் கேட்பாங்க அப்படின்னு இந்த சிங்கத்துக்கு ரொம்ப தைரியம். அதனால அந்த பசுக்கள் இருக்கிற இடத்துக்குள்ள போச்சு. ஒரு பசியும் தனித்தனியா வேட்டையாடுச்சு. அந்த பசுக்கள் எல்லாம் இந்த சிங்கத்தை ரொம்ப நம்பினதுனால இந்த சிங்கம் நம்மள நல விசாரிக்க தான் காட்டுக்குள்ள வருதுன்னு இந்த பசுக்கள் ரொம்ப தைரியமா இருந்தாங்க. ஆனா இந்த சிங்கமும் ஒரு பசுவா வேட்டையாடிட்டு சந்தோஷமா அந்த காட்டை விட்டு வெளியே போச்சு. அந்த 4 பசுக்களையும் வேட்டையாடவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த சிங்கம் அவங்கள தனித்தனியா பிரிச்சு வேட்டையாடின சந்தோஷத்துல கர்ஜிக்கிட்டே இருந்தது. என்ன பசங்களா, இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இந்த பசுக்கள்லாம் ஒத்துமையாக இருக்கும்போது அந்த சிங்கத்தால் என்ன பண்ண முடியல? அவங்கள ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் எப்போ அந்த பசுக்கள் சண்டை போட்டு பிரிஞ்சாங்களோ அப்போவே அந்த சிங்கம் அவங்கள ஒன்றொன்னா வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம எப்போவுமே ஒத்துமையாக இருக்கணும். ஒத்துமையாக இருந்தால் நம்மளை யாருமே என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கதைகளை கேட்கணுமா? அதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.